ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அண்டு காலை வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் உக்கட பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஸ்மார்ட் சிட்டி பார்க்கிட்ட இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கேன். காலைல அப்படியே மார்னிங்கு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இந்த வழியா அப்படி வந்தால் அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழல் அமைஞ்சிருக்குங்க. மேகம் ரொம்ப டல்லான ஒரு கிளைமேட்டோட லைட்டான மலைச்சாரல் அந்த குளத்து தண்ணி மேலே பட்டுட்டு சில சில சிலுன்னு காற்று அப்படியே வண்டியை ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு சரி நம்ம பார்த்த இந்த இயற்கை சொல்ல நம்ம மக்களுக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ இந்த 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 ரோடு தாங்க நான் வந்த வழி ரோடு. இந்த ரோட்டில் அப்படியே வந்துட்டு தான் பைக் அப்படி பார்க் பண்ணிட்டு இந்த இயற்கை சூழல் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த ஜிஹெச் அந்த ரோட்டு வழியாக வந்து வர வண்டி வாகனங்கள் போகிற வழி தான் இது. ஸோ இது அப்படியே வந்து உக்கடம் அண்டு சுங்கம் பைபாஸ் இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற லைன் இது. ஸோ இந்த ஏரியா பார்த்தினா இந்த பார்க் அமைஞ்சிருக்க பகுதி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த சுங்கம் பைபாஸ் ரோடு போகிற மேம்படுத்த மூலம் இந்த வீடியோ கவரேஜ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த செடி ஃபுல்லாகவே ரீசெண்டாக பெஞ்ச மழையில் அப்படியே நிறைய வளர்த்து வந்துட்டு இது இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி தண்ணியை இந்த செடி ஆக்குபை பண்ணியிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பாருங்கள், நான் கிட்டத்தட்ட பாதி வாட்டர் அப்படியே ஃபுல்லாகவே இந்த செடி ஆக்குபை பண்ணிச்சு. நான் சொன்ன இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சுங்கம் போகிற ரோடு. இந்த மேம்படத்துலேருந்து அப்படி நேராக போனீங்கன்னா சுங்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட்லேருந்து அதாவது உக்கடத்துலேருந்து நேராக இப்படி மேலே ஏறுனீங்கன்னா சுங்கம் பைபாஸ் ரோடு கனெக்ட் ஆகும். திருச்சி ரோடு அப்படி போகலாம், கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த ஸ்மார்ட் சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் அவ்வளோ இனிமையாகவும் அமைஞ்சிருக்குது. ஸோ அங்கே ரோடு தெரியும் பார்த்திங்கன்னா, இந்த ரோடில் தான் நான் அந்த வழியாக வந்தது. ஸோ வந்து ஃபுல்லாகவே இந்த ஏரியா கவர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா அங்கே அமைஞ்சிருக்கு பாருங்கள், நம்ம கோயம்புத்தூரோட மெயின் ஜங்ஷனோட ட்ராக் லைன் தான் இந்த ரயில்வே ட்ராக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் ஃபுல்லாகவே போவாங்க. ஸோ இப்போ ரீசனாக அந்த போட்டிங்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. அப்படியே இந்த லைன் எடுத்துகிட்டா நான் சொன்ன அந்த சுங்க பைபாஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அதான் கொஞ்சம் இருங்க, வீடியோ கொஞ்சம் டல்லாக இருங்க. அதான் அங்கே ஒரு பஸ்ஸெல்லாம் போயிட்டு பாருங்க. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் இந்த ஜங்ஷன் போகிற லைன் எல்லாம் அங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து போகிற ரயில்வே ட்ராக் தான் இது. ஸோ இது அப்படியே நேராக நம்ம போத்தனூர் அப்படியே அந்த மெயின் ஊருக்குள்ளே போகும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைண்டாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லை, அந்த செடிகளோட எந்த ஆக்குப்பையும் இல்லை, நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே இங்கே பக்கம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மக்கள் உள்ளே போகிறதுக்குலாம் அலோவ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக அங்கே ஃபுல்லாகவே அந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே ஜங்ஷனே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே அந்த ஜிஹெச் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த ரோடு கனெக்ட் ஆகி வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நாங்களாம் இங்கே நின்று ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்போம், ஃபேமிலியாக வந்து இங்கே பார்ப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, அது வந்து ஃபோட்டோஸ் அங்கேருந்து தான் ஃபுல்லாகவே போட்டில் போகும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு பொள்ளாச்சி அந்த லைன் இருக்கும். இப்போ அந்த பக்கமே ஃபுல்லாகவே மேகம்லாம் டல்லாக தான் இருக்குது, அங்கேயே ஃபுல்லாக மழை போல் இருக்குது. இந்த மேகத்தில் நின்றுட்டு இந்த ரோடு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ஜிஹெச் ஜங்ஷன்லாம் போகிற ரோடு. இந்த பக்கம் ரோடு ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா மக்கள் அப்படியே இந்த இதை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, வாக்கிங் போகிறது, உட்காந்து இந்த தண்ணி ரசிக்கிறது. நான் சொன்ன பாருங்கள், அதான் அந்த ட்ரெயின் போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் காட்டின பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் இப்போ ஏதோ ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வாக்கிங்ஸு, குழந்தை விளாட்ற இந்த சின்ன சின்ன தூரிஸ் எல்லாமே உள்ளே இருக்குது.
இந்த பக்கம் ஆப்போசிட்லயும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உள்ள அப்படியே போனோம்னா, நம்ம சுங்கம் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டி அமைஞ்சிருக்குது. காலைல வந்து அவ்வளோ இனிமை இருக்குது. நீங்களும் கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வாங்க. வந்து இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி என்ஜாய் பண்ணி இந்த இடத்த வந்து பார்த்தனோ, அதே மாரி நீங்களும் உங்க ஃப்ரீ டைம் வந்து உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வாங்க. ரொம்ப நல்ல இடம் இது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.